ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூரிக்கு மிக மிக டேஸ்டியான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய குருமா தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. நான் இன்றைக்கி எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 2-3 பெரிய வெங்காயத்தை குறுக்கு அரிஞ்சு அந்த மாதிரி போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய், உப்பு போட்டு வதக்கிக்கணும். இன்னொரு அடுப்பில் நான் உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் எடுத்து அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்ததும் அதுக்கப்புறம் அதில் கடலை மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு, அதை தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கடலை மாவு இல்லை, அதனால் நான் அரிசி மாவு எடுத்து ஊற்றிருக்கேன். இது ரெண்டுமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற இட்லி மாவை கூட நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் கொதித்து வந்த பிறகு நீங்கள் எடுத்து பூரியோ சப்பாத்தியோ எது கூட வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டிஷ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.